சங்கீதம் என்ற ஒரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. போதும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இது ஒரு இந்த சங்கீதத்திலேயே 150 அதிகாரங்கள் உடைய இந்த புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல முதல் வார்த்தையில சொல்லப்பட்ட அந்த 3 வார்த்தை என்ன? துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம். இந்த 3 காரியம் முதல் வசனத்துல 150 அதிகாரத்துல முதல் வசனத்துல 3 கதையை 3 டாப்பிக்கா 3 தலைப்பு சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு தலைப்பு உங்களுக்கு சொல்றேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல பரியாசக்காரர்கள் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காராத, நீயும் பரியாசம் பண்ணக்கூடாது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துலையும் உட்காரக்கூடாது. ஏன்னா அந்த பரியாசம் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த பரியாசம்ன்றோம். பரியாசம்னா என்ன? நீங்க என்ன சொல்லுங்க? கேலி கிண்டல், கிண்டல் கேலி, கேலி கிண்டல், இந்த மாதிரி பண்றது தான் பரியாசம் இல்லையா? அப்ப இந்த கேலி கிண்டல் நீயும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ற ஆட்கள் முன்னாடியும் அந்த இடத்துலையும் உட்காரவும் கூடாதுன்றார். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஏதோ அசால்ட்டா கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம், ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பாதிப்பு உண்டாகுதான். இது தெரியவே தெரியல ஜனங்களுக்கு. என்ன பெரிய பாதிப்பு உண்டாகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. அருமையான வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட கட்டு ஸ்ட்ராங்காக பயங்கரமா சொல்றாங்கம்மா அந்த அம்மா. டிரான்ஸ்லேட்டு நல்லா சொல்றாங்க. உன் கட்டு ஸ்ட்ராங் ஆகுது. என்ன கட்டு? உபத்திரவன்ற ஒரு கட்டு, வியாதின்ற ஒரு கட்டு, பலவீனன்ற ஒரு கட்டு, நெருக்கன்ற ஒரு கட்டு, கஷ்டம், கடன், அது இது இது எல்லாமே ஒரு கட்டு தான். அப்போ இது இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிடக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? பரியாசம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது பிரச்சனை, இன்னும் அதிகமாகுது ஏன் பிரச்சனை? அந்த கட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல அது கட்டுன்னு, ஆனால் அது பிரச்சனைன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்னடா நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்னடா அது சோதனைன்னு நினைக்கிறாங்க, என்னடா அது வேதனைன்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த வேதனை சோதனை அதனால தான் கட்டு தான் அது. அப்போ இந்த கட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணணும்? பரியாசம் பண்ணக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரனே சொல்லிட்டாரு முன்னாடி. என்ன சொல்லிட்டாரு? அவன் உட்கார இடத்துல கூட உட்காந்துடாது, அதுவே உன் பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் உனக்கு. இதுதான் நம்ம ஜனங்களுக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு ஏன் உள்ள கஷ்டம், ஏன் உள்ள நெருக்கம், ஏன் உள்ள துன்பம், ஏன் இவ்வளோ வேதனை, ஏன்ற கேள்வியிலே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்ற ஏன்னாக்கா இவங்களுக்கு புரியல. நம்ம பண்ணுற கிண்டல் கேள்வி தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுறா அந்த கட்டு. அந்த பிரச்சனை, நம்ம இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நாம் பண்ணுற கிண்டல் கேலி, நாம் பண்ணுற அந்த பரியாசம். அல்லேலூயா. நாம் பண்ணுற அந்த பரியாசம் தான் நம்மளுக்கு பெரிய வேதனையாக மாறுகிறது. இன்னொரு வாட்டி நல்லா சத்தமாக வாசிக்க மாட்டேன். இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் பிரச்சனை இன்னும் அதிகமாக கூடனா கிண்டல் கேலி பண்ணாத. அவ்வளோதான். உன் பிரச்சனை இன்னும் பெருசாக ஆகக்கூடாதுண்ணா, ஸ்ட்ராங்காக ஆகக்கூடாதுண்ணா, உனக்கு இருக்கிற கஷ்டம் இன்னும் பெருசாக கஷ்டம் மேலே கஷ்டன்ற இல்லை, கஷ்டம் மேலே கஷ்டம், நஷ்டம் மேலே நஷ்டம், போராட்டத்தின் மேலே போராட்டம், அடி மேலே அடி, வேதனை மேலே வேதனை, துன்பத்தின் மேலே துன்பம், நெருக்கத்தின் மேலே நெருக்கம், இப்படிலாம் சொல்கிறேன்ல. கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது சார். எப்படி வருது சார்? அது எப்படி ஸ்ட்ராங் ஆகுது சார்? புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனை என்ன ஸ்ட்ராங்காக எதனால ஆகுது அதை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். தான் போதிக்கிறோம் சபையில். எதுக்கு ஜனங்களை கூடி வரதை விட்டு விடக்கூடாதுன்னா இந்த வார்த்தைகள்லாம் போதிக்கிறோம். இது வராதுங்க நிறைய பேருக்கு தெரியல. இப்போ பாருங்கள், அந்த சத்தியம் தெரியாமல் போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். இல்லையா? பரியாசம் பண்ணவே கூடாது, இல்லைன்னா ஸ்ட்ராங் ஆகிடும். உன் பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், நம்ம நாட்டு ஒரு தீர்க்கதரிசியார். அப்பேற்பட்ட ஊழியக்காருக்கு விரோதமாக ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவரை பற்றி அவதூறு பரப்பி விட்டுக்கிறான்.
அவன் அவதூறு பறிப்பு விட்டவொன்னே கொஞ்சம் நல்லா அவனுக்கு பேச்சு வராத போயிடுச்சு, ஊமையாயிட்டு. அந்த பெரிய ஊழியக்கார சொன்ன ஸ்டேட்மெண்ட் சாட்சி, ஊமையாயிட்டான். அவன் பேச்சே வராத ஆயிடுச்சு. ஏன்னா அவரை பற்றி கெட்ட வார்த்தையில் பேசிட்டான், அவரை பற்றி அவதூறான வார்த்தைகளை பரப்பியும் விட்டுட்டான். அவனுக்கு பேச்சு நாளடைவில் பேச்சு வராமல் போயிடுச்சு. அப்போ அவன் எப்படியாவது அந்த ஊழியக்காரர்கிட்ட சந்தித்து அந்த ஊழியக்காரர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லணும், அவர் ப்ரேயர் பண்ணால் எல்லாம் நடக்குது, அற்புதம் நடக்குது, நம்ம விஷயத்த உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவர் பேச்சு வரலன்னோன்னா சரி இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஊமையாக இருக்கிறாரு, சரி இவருக்கு சீக்கிரமாக கொடுத்துடலான்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்குறாரு. அவரும் அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கின்னு உள்ளே போயிருக்கிறாரு. அந்த ஊழியக்காரை பார்த்து லெட்டர் எழுதியிருக்கிறார். ஏன்னா இவரை பேச முடியல, லெட்டரில் பேப்பரில் எழுதி காட்டுறார், உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டி உங்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை பரப்புனது நான் தான். கடவுள் பாருங்க எனக்கு வாய் பேச்சு இல்லாத ஆக்கிட்டார். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பிரச்சனை. பரியாசம் பண்ணுறது, கிண்டல் பண்ண, அவமதிக்கிறது ரொம்ப வேதனையான காரியம். அவமதிக்கவும் கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற ஆள் பக்கத்துலேயும் உட்காரக்கூடாது. எது சும்மா பேசினா டமாசுக்கு பேசினா அது வேறு, மனசார கிண்டல் பண்ணுறது அதுதான் சீரியஸாக இருக்கும், அதுதான் வேதனை. சும்மா பேசுறது வேறு சார், சும்மா பேசுனேன் சார், டமாசுக்கு பேசினேன் அது வேறு. கிண்டல் பண்ணுறதுக்கும் ஒரு கும்பல் உக்கான்னு இருக்கோம்ப. அவனுக்கு பேச்சே வராதாயிடுச்சு. சொல்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணாராம், அந்த ஊழியக்காரு கையை அவன் தலைமையில் வச்சு ஜெபம் பண்ணாராம், மனதுருகி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இவன் எனக்கு விரோதமாக பேசியிருந்தாலும், என்னை கெட்ட வார்த்தையில் திட்டியிருந்தாலும் இவனை மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாராம். ஆண்டவருடைய குரல் அந்த ஊழியக்காரருக்கு கேட்குது, நீ கையை எடு, நான் அவனை சபிச்சிட்டேன், அவன் ஒரு பாடம் இந்த உலகத்துக்கு, கையெடு அப்படின்னா. திருப்பியும் ஒரு ஜெபம் பண்ணுறான், ப்ளீஸ் கொஞ்சம் மனம் இருங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னான், உன்னை திட்டல, அவன் என்ன திட்டியிருக்கிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின். ஆமாம், உன்னை ஒருத்தன் டச் பண்ணானா அவன் உன்னை தொடலப்பா, என் கண்ணுக்குள்ளே ஒரு மணி இருக்குது பார், அந்த மணியும் உள்ளே தொடறான். சும்மா அப்படி பண்ணால நம்ம அப்படி ஆகிடுது இல்லை, தூசி இருந்தாலும் துடிச்சிடுறோம், கண்ணை குத்திட்டு அப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் கடவுளை நாம் கண்ணை குத்திடுறோம். சாமி கண்ணை குத்திதுன்னு சொன்ன காலம் போய் நம்ம எது செஞ்சாலும் என்ன சாமி கண்ணை குத்திரும், ஓ சாமி கண்ணை குத்திரும். பச்சை பாம்பு போல சாமி, பச்சை பாம்பு தான் கரெக்டாக கண்ணை குத்தம், கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா? அதெல்லாம் செடியில் தொங்கின்னு இருக்கும், செடிங்க மரம் செடி கொடியில் தான் இருக்கும். பச்சை பாம்பு கண்ணுக்கே தெரியாது, மெலிசாக இருக்கும், மூஞ்சி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க. நம்ம அந்த பக்கம் போகும்போது கரெக்டாக கண்ணை பார்த்தா அது குத்தும். அதே மாதிரி அந்த மாதிரி இல்லையா. அப்போ கையை எடுன்ட்டாரான், நான் இவனை சபிச்சிட்டேன், கையை எடுத்துறேன். அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ணி சரி போய் வாப்பா நான் அனுப்பி விட்டுக்கிறேன். அவன் அதோட போனவன் தான். நான் வாய் பேச்சு கடைசி வரைக்கும் அவனுக்கு வரல. ஏன்னா பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராத, உன் பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகக்கூடாதுன்னா நீயும் பரியாசம் பண்ணாத, உன் கட்டு பலத்து போயிடக்கூடாது, உன் பிரச்சனை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாதுன்னா நீயும் யாரையும் அவமதிக்காத, கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத. அல்லேலூயா. பாருங்க, பிரசங்கி 5:1 சொல்லப்படுது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை பிரசங்கியில் 5:1 நீங்கள் வாசிக்கும் போது அழகாக சொல்கிறார். கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணோம், தேவாலயத்துக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள். அங்கே நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிரசங்கம் நடந்துன்னு இருக்கும், ஏந்து போகிறது வருது, ஒரு அவமதிக்கிற மாதிரி. அப்போ தான் செல்ல நோண்டின்னு கிடக்கிறது, அது ஒரு அவமதிக்கிற மாதிரி. அப்போ தான் உக்காந்து பேசினுக்கிறது, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது கூடி கூடி பேசின்னு கிடக்கிறது, அது ஒரு கிண்டல். அது என்னன்னா ஒரு ஊழியக்காரங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய காத்துக்கொள். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வந்துக்கிறாங்க பார், இவங்க எப்படி வந்துக்கிறாங்க பார், இதெல்லாம் பேசுகிற இடமா, இது பேசுகிற இடமா, அது வெளியே போய் கூட பேசு. உள்ளே உட்காந்தோன்னா அவங்க பார் எப்படி தலை வாரின்னு வந்துக்கிறாங்க பார், இந்த பொண்ணு பார் எப்படி லிப்ஸ்டிக் போட்டுன்னு வந்துக்குது, மூஞ்சா பார் எவ்வளோ பவுட்ரு அப்படின்னு வந்துக்குது, இதெல்லாம் பேசுகிற இடம் இல்லை. தேவாலயத்துக்கு வரும்போது என்ன பண்ணோம், நடைய காத்துக்கொள். இங்கே என்ன சொல்கிறாங்க, என்ன கவனிக்கணும், அது ஜெபிக்கணும், நம்ம மெய் மறந்து தேவனை ஆராதிக்கணும், தேவனை துதிக்கணும். அதுக்காக தேவாலயத்துக்கு வரணும். அங்கே ஊழியக்கார கிண்டல் பண்ணுறதும், பாட்டு பாடுறவங்களை கிண்டல் பண்ணுறதும், சும்மா உக்காந்துக்கிறவங்களை கேலி பண்ணுறதும், அங்கே செல்ல நோண்டின்னு கிடக்கிறதும், அப்பப்போ ஏந்து போய்க்கின்னு வந்துக்கின்னு இப்படியும் இருக்க கூடாது. தேவ ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசவும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய தேவனவர். அதனால தான் பரியாசம் ரொம்ப முக்கியம். நம்ம ஏதோ நினச்சின்னுக்கிறோம், கிண்டல் தானே சார், கேலி கிண்டல் தானே சார், பரியாசம் தானே சார், என்ன சார் அதனால என்ன ஆகிட போகுது
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்கிறோம், பயப்படுறோம். ஏன்? பரியாசம் பண்ணால் நம்ம கட்டு ஸ்ட்ராங் ஆகிடும். உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் டபுள் ஸ்ட்ராங் ஆகிடும். இன்னும் 2 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? அப்போ இன்னும் போராட்டம், இன்னும் அழுகணும், இன்னும் கஷ்டப்படணும், இன்னும் வேதனை பண்ணணும். ஆண்டவரே நீ இன்னும் கதறணும். நம்ம எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அல்லேலூயா.